நெல்லை மாவட்டத்தில் 2,14,957 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்த வாக்காளர்களில் 15.16% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் 2,14,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பிருக்கிறார். வணக்கம் செல்வராஜ். திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 2,14,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா சிகாமணி, திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி SIR என குறித்து தற்போது நிலவரங்கள் வெளியாகியுள்ளது. 19/12/2025 மாலை 80 வரையிலான புள்ளி விவரங்களின்படி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியாக உட்பட்டதாகவும் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் அம்பாஸ்பத்திரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்போது வெளியாகியுள்ளது. இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 14,18,325 வாக்காளர்கள் உள்ளன. இதில் இதுவரை 12,03,368 வாக்காளர்கள் விவரங்கள் சரி பார்க்கப்பட்டு உள்ளது. குறிப்பாக 84.84% கணினிமயமாக்கப்பட்டுள்ளன. இதில் 2,14,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 5 சட்டமன்ற தொகுதிகளில் மிக அதிகமாக நீக்கப்பட்ட தொகுதி என்று பார்த்தால் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 52,260 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். அதே போல இரண்டாவதாக வரக்கூடியது அம்பாஸ்பத்திரம் சட்டமன்ற தொகுதியில் 42,501 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 42,119 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். அதே போல ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் 40,020 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 36,057 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இது போன்ற நீக்கப்பட்ட வாக்காளர்கள் குறிப்பாக அவர் இறந்திருக்கலாம் அல்லது பெயர் வேறு ஒரு இடத்திற்கு சென்றிருக்கலாம் என்பது போன்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்களுடைய தகவலை தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக 100% துல்லியமான வாக்காளர் பட்டியலை உருவாக்கும் நோக்கில்தான் இந்த 2,14,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இறுதி பட்டியல் தயார் செய்யும் பணியில் தற்போது தீவிரமடைந்துள்ளதாகவும் தற்போது 84.84% பணிகள் நிறைவடைந்து உள்ளதாகவும் மீதமுள்ள பணிகள் விரைவில் முடிக்கப்படும் எனவும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தெரிவித்துள்ளார்கள். சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.